இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. தமிழில் சொறி, சிரங்கு, படர் தாமரை இப்படின்லாம் சொல்லுவாங்க. சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த காம்ப்ளிகேஷனுக்காக அந்த தோல் நோய்க்கான நீங்கள் என்ன வைத்தியம் பண்ணுறீங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பிளட் பியூரிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்துக்கணும். அது என்ன சிஸ்டமில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் சில விஷயம் வேணாம் அப்படின்றது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்ன அப்படின்னா, வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. தமிழில் சொறி, சிரங்கு, படர் தாமரை இப்படின்லாம் சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிமாவில் அகைன் ட்ரை எக்ஸிமா இருக்குது, மாய்ஸ்ட் எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். விட்டிலிகோ பேச்சஸ் இருக்குது. இப்போ விட்டிலிகோ பேச்சஸில் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட், இட் வில் டேக் மச் டைம். அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சொறி, படை, படர் தாமரை இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணால் அதுலேருந்து வெளியே வந்துட முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது என்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த காம்ப்ளிகேஷனுக்காக அந்த தோல் நோய்க்கான நீங்கள் என்ன வைத்தியம் பண்ணுறீங்க. இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் ஆயுர்வேதா எடுக்கிறீங்க, ஹோமியோ எடுக்கிறீங்க, சித்தா எடுக்கிறீங்க, இல்லை மாடர்ன் சிஸ்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அந்த மருந்தை கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பிளட் பியூரிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னா, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உள்ள நம்ம ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது எடுக்கணும். இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து பாருங்கள், இப்போ ஹோமியோனா நாங்கள் அதுக்குன்னு சோப் இருக்குது, அதே மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கும் மேலே பிளட் பியூரிஃபையர்ஸ் கொடுப்போம், ஸ்கின் டர்னர்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் ஒவ்வொரு விதமான மருந்துகள் அப்படின்னு இருக்க தான் செய்யுது. ஆனால் எந்த சிஸ்டமில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் சில விஷயம் வேணாம் அப்படின்றது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்ன அப்படின்னா, இந்த தோல் நோய் எதுவாக இருந்தாலும் கத்திரிக்காய், கருவாடு, கோழிக்கறி, மீன் வேண்டாம். என்னங்க, மீனில் எவ்வளோ சத்து இருக்குது, கத்திரிக்காயில் எவ்வளோ சத்து இருக்குது, கோழிக்கறியில் எவ்வளோ சத்து இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குதாங்க செய்யுது. ஆனால் உங்களுக்கு அந்த சத்து தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் அது வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், பழத்தில் பப்பாளி பழம், பைனாப்பிள், பலாசொலை, மாங்காய், மாம்பழம் வேண்டாம். உடல் உஷ்ணமான நம்ம வந்து ஒரு உணவு முறைகளை எடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ஃப்ளேரப் ஆகும் அப்படின்னா அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ரொம்ப சூடான விஷயங்கள் அப்படின்றது எடுக்க வேண்டாம். அதே மாதிரி நிறைய புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குச்சி சாப்பிட்றது, இந்த தக்காளி தொக்கு சாப்பிட்றது, புளிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் டெய்லி எடுக்கிறது. இவங்க வந்து லெமனில் நிறைய விட்டமின் சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதிகப்படியான புளிப்பு அப்படின்றது எடுக்கக்கூடாது. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி பாருங்கள், இவங்க எந்த சிஸ்டமில் போனாலும் அந்த சிஸ்டமில் ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, சோப் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஹோமியோபதியிலே வராங்க அப்படின்னா கூட ஹோமியோபதியில் சோப்ஸ் இருக்குது, ஆயின்மெண்ட் இருக்குது, எத்தனையோ விதமான எக்ஸ்டர்னல் ஜெல்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் க்ரீம்ஸ் இருக்குது, இதெல்லாம் கொடுப்போம். இதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வீட்டில் இந்த பவுட்ரு ப்ரிப்பேர் பண்ணி இதில் குளிங்க அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பவுட்ரு அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்றது உங்களுக்கும் நான் சொல்கிறேன். எந்த தோல் நோயாக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா. இது வந்து பாருங்கள், 1 கிலோ ப்ரொப்போர்ஷன் சொல்கிறேன். அதாவது பச்சை பயிறு 1 கிலோ எடுத்துக்கோங்க. 1 கிலோ பச்சை பயிறு நல்லா காய வச்சு தனியாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா முக்கு ஒரு 100 கிராம், ஆரஞ்சு தோல் ஒரு 100 கிராம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வசம்பு இருக்குது பார்த்திங்களா, வசம்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கடுக்காய் பொடி ஒரு 100 கிராம். ஓகேங்களா. மஞ்சிஷ்டா அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பைமேனி தழை, நீங்கள் குப்பைமேனி பவுட்ராகவே கிடைக்கும். ஓகேங்களா. அந்த குப்பைமேனி பவுட்ரு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே வந்து போதுமானது. இதோட கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரோஸ் கலரில் ஒரு பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது தோரம்பருப்பே தான். நார்த்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் தால் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மைசூர் தால் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா. இது கூட வேணும்னா கொஞ்சம் வெட்டி வேர் போட்டுக்கலாம். ஆக்சுவலி வெட்டி வேர் போடுறது ரொம்ப நல்லது. வெட்டி வேரும் கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த வெட்டி வேர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிமதுரம் பொடி நீங்கள் வந்து கேளுங்க. அந்த அதிமதுரம் பொடி வந்து பாருங்கள், நிறைய போடணும்னு இல்லை, சும்மா கொஞ்சோண்டே அதிமதுரம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஆவாரம் பூ பொடி ஒரு 100 கிராம். இது ஆவாரம் பூவாக கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை பொடியாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த ஆவாரம் பூ வந்து பாருங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தோலில் இருக்க கிருமிகளெல்லாம் சாவடிக்கும். பெஸ்ட் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் ஏஜென்ட்டு, ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட். அதுக்கும் மேலே ஸ்கின்னுக்கு, தோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன் நிறமாக்கும், மேனியை பொன் நிறமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அதையும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. எல்லாத்தையும் போட்டுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதை கொண்டு வந்து நல்லா ஜெலிச்சிடணும். ஜெலிச்சுட்டு அந்த ஃபைன் பவுட்ரை
ஒரு பேப்பரில் கொட்டி வச்சு நல்லா ஆறின பின்னாடி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. போட்டு வச்சுட்டு டெய்லியே காலையில் குளிக்கும்போது அந்த கீழே இருக்க கொரன்னு பவுட்ரை என்ன பண்ணலாம், அந்த கோர்ஸ் பவுடர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கால் தேய்க்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கோங்க. காலை நல்லா தேய்க்கிறதுக்கு, கால் தேய்ச்சி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஃபைன் பவுடர் என்ன பண்ணணும், டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு உங்கள் உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சி குளிக்கணும் இல்லைங்களா, 2 டேபிள் ஸ்பூனோ 3 டேபிள் ஸ்பூனோ பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் வந்து பாருங்கள் தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி ஒரு சந்தனமோடு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்தோடனே உடம்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு, ஸ்கின்ல நிறைய பெரிய பெரிய இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அங்கே நார் போட்டு தேய்க்கக்கூடாது. இன்ஃபெக்ஷன் இல்லாத இடத்துல நார் போட்டு தேய்க்கணும். எனக்கு இன்ஃபெக்ஷன் இப்போ தாங்க லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா நார் போட்டு தேய்க்கலாம். இது பீர்க்கங்காய் நார் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா விற்பாங்க. இந்த பீர்க்கங்காய் நார் நிறைய விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க, மாதத்துக்கு 4 வச்சுக்கோங்க, போட்டு நல்லா தேய்ச்சி குளிங்க. இது வந்து பாருங்கள் ஸ்கின்னோட அந்த ஷைனை மெயின்டைன் பண்ணும், ஸ்கின்னோட டெக்ஸ்டரை மெயின்டைன் பண்ணும், ஸ்கின்ல மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், நம்ம ஒரு சூப்பரான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நம்ம தேடுறோம் அப்படின்னா இதை விட பெஸ்ட்டு, இதை விட சூப்பரான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா, இது ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னாலே உள்ளுக்கு நல்ல தண்ணி குடிக்கணும், நல்ல கீரை காய் பழம் சாப்பிட்ணும். அதே மாதிரி நான்வெஜ்ஜில் நான் வேண்டான்னு சொன்னதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கீரையில் முருங்கைக்கீரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முருங்கைக்கீரை சூடு அப்படின்றதுனால வாரத்தில் 1 நாள் முருங்கீரை சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு சமைக்கலாம். இல்லைங்க நாங்கள் வந்து பாருங்கள் வேர்க்கடலை போட்டு சமைப்போம் அப்படின்னா இறக்கி வச்சு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுலாம். ஆனால் எலுமிச்சம்பழம் நீங்கள் இதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா உண்மைதான். நம்ம என்ன பண்ணலாம், வேர்க்கடலை போட்டு சமைக்கிறது அப்படின்னா வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க, கூட கொஞ்சம் சிறுபருப்பும் போட்டுக்கோங்க. இல்லை பருப்பு போட்டு சமைக்கிறதுனா இறக்கி வச்சு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும். ரொம்ப டைட் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றது வேணால், நல்ல சுடு தண்ணியில் குடிக்கிறது அப்படின்றது வேண்டாம், கொதிக்க வேண்டாம், கதன் தண்ணியில் குடிங்க. சரிங்களா, இதை ஃபாலோ பண்ணுங்கள். லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பொடியில் மஞ்சள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. லேடிஸ் இல்லை அப்படின்னா மஞ்சள் வேண்டாம். லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா மஞ்சளில் வந்து பாருங்கள் அது எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி, கப்பு மஞ்சள், கொம்பு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், எந்த மஞ்சளாக இருந்தாலும் கலந்துக்கலாம். ஒரு 100 கிராம் கலந்துக்கலாம். ஜென்ஸ் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.